கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3:19. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது தெளிவாக பல காரியங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு படிக்க போறது தேவனுடைய சகல பரிபூரணம். அதுல ஒரு மனிதன் நிறையப்பட வேண்டும் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. தேவனுடைய பரிபூர்ணம்னா என்ன? தேவன் நிறைவுள்ளவர், அதிலேயும் அவர் பரிபூர்ணம் உள்ளவர். எந்த குறைவும் கிடையாது, எந்த குறைந்த அனுபவங்களும் கிடையாது. எந்த பகுதியை எடுத்தாலும் அவர் நிறைவுள்ளவர். இன்னும் சொல்லி இருக்கிறது பூர்ணம் அல்ல, பரிபூர்ணம். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நீங்கள் நிறையப்பட உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய பரிபூர்ணம்னா என்ன? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு கர்த்தர் அந்த தேவனுடைய பரிபூர்ணத்தை குறித்து நம்மோடு இடைபெட வாஞ்சிக்கிறார். இந்த தேவனுடைய பரிபூர்ணம் யாருக்குள் இருக்கிறது? கொலோசியர் 1:19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். தேவனுடைய பரிபூர்ணம் என்று சொல்லுகிற அனைத்துமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருந்தது. அதனால தான் சொல்லி இருக்கிறது சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பரிபூர்ணம் என்ற ஒரு காரியம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக நிரப்பப்பட்டிருந்தது. இன்னும் சரியா சொல்ல போனால் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். தேவன் பரிபூர்ணத்தில் நிறைந்தவர். அவருடைய பரிபூர்ணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. அவருடைய பரிபூர்ணம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் இருக்கிறது. நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். தேவன் பரிபூர்ணர், இயேசு பரிபூர்ணர், சபையும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். ஒரு பூர்ணத்தை, ஒரு நிறைவை, ஒரு சாதாரண பூர்ணம் அல்ல, ஓரளவு பூர்ணம் அல்ல, பரிபூர்ணம் என்கிறது பூர்ணத்திலுடைய பூர்ணம். முதற் பலன் சொல்லுவாங்க, முதற் பலன்களில் முதற் பலனும் கூட என்ன செய்து இருக்கு. அதுபோல பூரணம், பரிபூர்ணம். இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள் இந்த அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமா இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமா இருக்கிற பரிபூர்ணம் எல்லாம் சபைக்குள்ளே, நமக்குள்ளே, தேவனுடைய ஜனங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசம் பண்ண வேண்டியது அவசியம். இன்னைக்கு நமக்குள்ளே இந்த பரிபூர்ணங்கள் இருக்கிறதா? இந்த நிறைவின் தன்மை இருக்கிறதா? எதெல்லாம் பரிபூர்ணமாய் நமக்குள் இருக்க வேண்டும்? இல்லாவிட்டால் தேவனுக்குள் எவைகள் பரிபூர்ணமாய் இருக்கிறது? அப்படியானால் நாம் எவைகளில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி பரிபூர்ணத்தை தேவன் நமக்கு கட்டளையிடும் பொழுது நாம் அதை எந்த விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மத்தேயு 13:12, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பரிபூர்ணமும் அடைவான். அப்ப நமக்குள்ள தேவனுடைய அந்த நிறைவின் ஒரு பகுதி வந்தாலே மற்றதெல்லாம் என்ன செய்யும்? தானாகவே கொடுக்கப்படும், நிரப்பப்படும். நாம் அதை அடைந்து கொள்ள முடியும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான். அப்ப தேவனுடைய பரிபூர்ணங்கிறது கிறிஸ்துவின் மூலமாய் சபைக்கு வெளிப்பட்டு சபையும் அந்த பரிபூர்ணத்தை அடையும் பொழுதுதான் கிறிஸ்துவின் மனவாட்டியாக அது மாற்றப்பட முடியும். அப்படினால நமக்கு இந்த நாட்களில தேவன் ஒரு பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறார்.
தேவத்துவத்தின் பரிபூர்ணம்னா என்ன, தேவனுடைய பரிபூர்ணம்னா என்ன, அதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து பரிபூர்ணத்தின் சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்னாக வைக்க விரும்புகிறேன். எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சில காரியங்களிலே பரிபூர்ணப்பட வேண்டியது, ஆவிக்குரிய பகுதியிலும் அவன் சில காரியங்களிலே பரிபூர்ணம் அடைய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒன்று, ஆதியாகமம் 41:29 பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 41:29, எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். எகிப்து முழுவதும் பரிபூர்ணமான ஒரு விளைவு உண்டாகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்வோன் ஒரு சொப்பனை பார்த்தான், யோசேப்பு அதற்கு அர்த்தம் கொடுத்தான். முதலாவது பார்த்ததான அந்த பசுக்கள் எப்படி இருந்தது? மிகவும் புஷ்டியும் செழிப்பும் நிறைவு உள்ள ஒரு பசுக்களாக தென்பட்டது. அது 7 பசுக்களாக இருந்தது. அடுத்த பகுதியில அடுத்த சொப்பனத்தில் பாத்தீங்கன்னா அதனுடைய அடுத்த தொடர்ச்சி, அடுத்து மிகவும் மோசமான 7 பசுக்கள், அவலட்சணம் சொல்லியிருக்கு, ரொம்ப கேவலமான ஒரு தன்மையில் உள்ள பசுக்கள் சொல்லி. ஆனா இதுல பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இந்த அவலட்சணமான பசுக்கள் எதை விழுங்கிடுச்சு? செழிப்ப விழுங்கிடுச்சு. இது பார்வோனுக்கு சொப்பனம் கரெக்டா இருந்துச்சு, ஆனா அர்த்தம் அவனுக்கு மண்டல ஏறவே இல்லை, குழம்பி போயிட்டான். இது என்ன இப்படி ஒரு செழிப்பு அவலட்சணத்துல முழுங்கிடும். கரெக்ட். மோசையின் சர்ப்பம் மந்திரவாதிகளுடைய சர்ப்பத்தை நெஞ்சிருச்சு, விழுங்கிடுச்சு. ஆனா இந்த பசுக்கள் எப்படி? அதுவும் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சோமாலியா பசு மாதிரி இருக்கு, ஒரு எலும்பு கூடுமா, கேவலமா இருக்கு. ஆனா இது எப்படி இந்த செழிப்பான பசுக்களை விழுங்கிடுச்சு? அவனுக்கு புரியாது. அது எல்லாருக்குமே விளங்கி கொள்ள முடியாது. நமக்கே சில சொப்பனங்கள் எவ்வளவோ வசனம் படிச்சிருக்கிறோம், எவ்வளவோ காரியம் படிச்சிருக்கிறோம், வெளிப்பாடுகள் கிடைக்குது. ஆனா இன்னும் சில சொப்பனங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? விளக்கம் கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படி, அது எப்படின்னு குழம்பிட்டு இருக்கும். இங்கே பார்த்தால் பரிபூர்ணமான விளைவு. முதலாவது அந்த பரிபூர்ண விளைச்சலை தேவன் பாருங்க, முதல் 7 வருஷம் பஞ்சத்தை அனுமதிச்சிருந்தாருன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 7 வருஷமும் ஒரு பெரிய பஞ்சத்தை விட்டுருந்தாருன்னா தேசம் நெஞ்சிருக்கும், அழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு 7 வருஷம் இல்ல, 70 வருஷம் செழிப்பு கொடுத்தாலும் செத்து போனதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஆனா கர்த்தர் கிருபை உள்ளவர், முதலாவது நமக்கு பரிபூர்ண விளைவை தருகிறார். விளைச்சல்னா என்ன? நம்முடைய விளைச்சல் என்ன? நமக்குள்ள விளைய வேண்டியது என்ன? நான் ரொம்ப பாயிண்ட்டுக்கு நம்ம போல விரும்பல, ஒரே ஒரு பாயிண்டோட அந்த விளைச்சலுக்கு நிப்பாட்டுறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த விளையக்கூடிய தன்மை என்ன? தங்கம்ங்கிறது ஒரு விளைச்சலை அடையுது, அதை நம்ம விளங்கிக் கொள்ளும். அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான், ஒரு ரசாயன மாற்றம் தான். என்னது? நீங்க பாருங்க, ஒரு காலத்துல நோவாவின் பிரளயம் ஏற்பட்டது, நோவா காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயம். அதுல பூமியில எல்லாமே மொத்தமா அழுகி விழுந்து ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அப்படி மரங்கள் அப்படியே அழுகி ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு அந்த மலை வெள்ளத்துல ஓடி அப்படியே பெயர்த்தெடுக்கப்பட்டு மூடி, எத்தனையோ டன் கணக்கான மரங்கள் சில இடங்கள்ல மொத்தமா நெஞ்சிருச்சு, மூடிடுச்சு கீழே. அப்படி மூடி பூமியின் வெப்பம் அது இதுல கெமிக்கல்ல மாறி இப்ப எதா இருக்கு? என்ன எதா இருக்கு? லிக்னைட், அதாவது என்னது? நிலக்கரி, பழுப்பு நிலக்கரின்னு சொல்றோம். இன்னைக்கு நெய்வேலியில இருக்கு. இதுல எங்க இருந்து வந்துச்சு? நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த மரத்தின் சாயல் அதுல எதுல இருக்கும்? அந்த நிலக்கரியில இருக்கும். நிலத்திலிருந்து தோன்றின கரி அல்ல, அது நிலத்திலிருந்து எடுக்கிறாங்க அந்த கரியை. மரம் ஏற்கனவே விழுந்து முடிஞ்சது. அது ஒரு விளைச்சல், ஒரு வித்தியாசமான ஒரு விளைச்சலுக்குள்ள வந்துருச்சு அந்த ஹீட் ப்ராசஸ்ல. அதுபோல இந்த பொன் விளையும். இந்த பொன் விளைகிறதுங்கிறது ஒரு பரிபூர்ண விளைச்சலா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொன் என்பது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி விசுவாசத்தை காண்பிக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு பகுதிக்கும் ரொம்ப அழகாக வேதம் சொல்லுகிறது. இது விசுவாசத்தை காண்பிக்கிறது. முதலாவது, ஒரு பரிபூர்ண விசுவாசம் ஒரு விசுவாசிக்கு தேவை. நமக்கு இந்த நாட்கள்ல சரியான ஒரு விசுவாசம் வேண்டி இருக்கிற, சாதாரண விசுவாசம் அல்ல. யூதா 3ஆம் வசனத்துல பொதுவான விசுவாசம் இருக்கு. அடுத்து இன்னொரு இடத்துல பரிசுத்தமான விசுவாசம். யூதா 20ல மகா பரிசுத்தமான விசுவாசம். அதுதான் பூர்ணம். நம்முடைய ஜீவியத்துல விசுவாசத்துல ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசம்ங்கிற அதுதான் பரிபூர்ண விளைச்சல். நமக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் விளைகிறது? விசுவாசத்துக்கு செல்வம் அவர்கள் பேசும்போது, ஆபிரகாமுக்கு 75 வயசுல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை பத்தி, ஒரு குழந்தையை பத்தி பேசினார். ஆனா கொடுத்தது எப்போ? 99, ஏறக்குறைய 100 வயதுல அவனுக்கு என்ன செஞ்சான்? பிள்ளை பிறந்துச்சு. சரி, ஆனா 24 வருஷமும் இவன் 99 வயசு வரை அவனுக்குள்ள விசுவாசம் விளையலன்னு சொல்றார். ஏன்னா இந்த இடை நாட்கள்ல இஸ்மவேலே சுதந்திரவாளியா இருக்கட்டும் ஒரு இடத்துல பேசிட்டான். இன்னொரு இடத்துல எலியேசரே யாரா இருந்துட்டு போட்டோம், விசாரணை கர்த்தன், அப்படி அவனே சுதந்திரவாளியா இருக்கட்டும் சொல்றான். அப்ப அவனுக்குள்ள அந்த விசுவாசம் என்ன செய்யல? விளையல. ஆனால் ஆதியாகமம் 17:1 99 வயதுல கர்த்தர் அவன்கிட்ட பேசுறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் அந்த 99 வயசுல இவன் உத்தமனாக மாற தன்னை அர்ப்பணிக்கிறான். அதுதான் விசுவாசத்தின் விளைச்சல், பூர்ணம், அந்த நிறைவு. நீங்க விதைக்கிறீங்க, நீர் பாய்ச்சறீங்க, உரம் போடுறீங்க, எல்லாமோ பண்றீங்க. அது அடுத்து கதிர் விடுது. கதிர் விடுறதெல்லாம் முக்கியம் அல்ல. அது என்ன செய்யணும்? கதிர் விட்டு அது என்ன செய்யணும்? முதிர்ச்சியை, விளைச்சலை சந்திக்கணும். அதுபோல நாம் இந்த மார்க்கத்தில் வந்திருக்கிறோம். இத்தனை வருஷத்துல நமக்குள்ள இந்த பொன், இந்த விசுவாசம் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டதா? பொன் விளைந்து விட்டதா? இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்று சொல்லுகிறது, தேவனுடைய பரிபூர்ணம் என்று சொல்லுகிறது முதலாவது விசுவாசம் தான். உலகங்கள் உண்டாக கிடவது, அவ்வளவுதான். அவருடைய விசுவாசத்தின் நிறைவுல அது அப்படியே என்ன செஞ்சது? ஆயிற்று. அவர் சொல்ல சொல்ல அது அப்படியே ஆயிற்று. அதுதான் முக்கியம். நமக்கு முதலாவது நம்முடைய விசுவாச பாதையில் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் நமக்குள் வாசமா இருக்கும்னா, ஒரு மனவாட்டி சபையினுடைய விசுவாசியா இருந்தா உனக்குள்ள விசுவாசம் ஃபுல்லா இருக்கும். நிரம்பி என்ன செய்யணும்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னொரு பாயிண்ட் வேணான்னு சொல்றேன். யோபு 28:12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? புத்தி விளைகிற இடம் எது? 20ஆம் வசனம். இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? பாருங்க, நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள். ஞானம் எங்கிருந்து வரும்? ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? புத்தி தங்கும் இடம் எங்கே? அடுத்து புத்தி விளைகிற இடம். புத்தி விளைகிறதுன்னு சொன்னா இது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. புத்தியினுடைய விளைச்சல்ங்கிறது பரிசுத்தம், மகா பரிசுத்தம், ஒரு நிறைவான பாவமற்ற ஒரு தன்மை. அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். அதே யோபு 28:28. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. இந்த பொல்லாப்பை விட்டு விலகின பிறகு இந்த புத்தி விளைய ஆரம்பிக்கும். புத்தி விளையும் பொழுது பொல்லாப்பே அவனுக்குள்ள இருக்காது. அவன் யாரா மாறிடுவான்? பரிசுத்தவானாய் மாறிடுவான். எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க. தேவத்துவம் ஏனென்றால் அவரிடத்தில் பாவம் கொஞ்சமேனும் இல்லை, அவரிடத்தில் அநீதி கொஞ்சமும் இல்லை, அவரிடத்தில் இருள் எவ்வளவேனும் இல்லை. அதுதான் தேவன். அதனால்தான் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பரிபூர்ணம், தேவன் பரிபூர்ணம் உள்ளவர். அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, வாசமா இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுல முதல் பாற்று ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள விளைச்சல் பரிபூர்ணமா இருக்கணும். விளைச்சல்னு சொன்னா நீங்க போய் உட்கார்ந்துட்டு
விவசாயம் நினைச்சிடக்கூடாது. பொன் விளையணும், புத்தி விளையணும். நமக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசுவாசமும் ஒரு பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நாம் விசுவாசி என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். தேவனுடைய பரிபூர்ணம் என்று சொல்லுகிறது விசுவாசத்தின் பரிபூர்ணம், அடுத்து பரிசுத்தத்தின் பரிபூர்ணம். அடுத்ததாக உபாகமம் 30 அதிகாரம் 9 உபாகமம் 30:9. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். இரண்டாவது கனியின் பரிபூர்ணம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவியத்தில் கனிகளில் பரிபூர்ணம் அது அவசியம். இது நம்ம எழுத்தின் பிரகாரமா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற மரங்கள் எல்லாம் நல்லா காய்ச்சி நல்லா பழுத்து நல்லா கொட்டணும், அது ஒரு பகுதி. ஆனா ஸ்பிரிச்சுவல்ல நீங்க பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5 அதிகாரம் 23 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவி கனியிலே பரிபூர்ணம். ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விளைச்சல் பரிபூர்ணமாக இருக்கணும். இரண்டாவது, அவனுடைய கனியில ஒரு பரிபூர்ணம் வேணும். ஒரு சரியான விளைச்சல் அந்த கனிகளிலே உண்டாகும். அதனால்தான் கனின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாம கனிகள், ஆவியின் கனிகள்ல 9 தன்மை இருக்கு. இந்த 9மே ஒரு விசுவாசியினுடைய ஒரு ஊழியக்காரனுடைய ஜீவியத்துல பரிபூர்ணமா இருக்கணும். அதாவது கொஞ்ச நேரம் அல்ல. ஒரு சிலர் பாருங்க கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்கு பிறகு டல் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் கொஞ்ச நாள் சமாதானமா இருப்பாங்க, அதுக்கு பிறகு பிரச்சனையில சிக்கிடுவாங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கும், ஆனா நீடிய பொறுமை இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தயவுள்ளவங்களா இருப்பாங்க, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வன்கண்ணா என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க. ஒரு சிலருக்கு நல்ல குணங்கள் இருக்கும், ஒரு டைம் பாத்தீங்கன்னா நாயை போல கடிக்க ஆரம்பிச்சிருவான், பழுத்துன்னு ஒரு டிஃபரெண்ட் ஆயிடுவான் ஆளு. நீங்க தமிழ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கு என்ன உண்டு, ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு குணம் உண்டு. 40 வயசுல என்ன குணம் வந்துருமா, நாய்க்குணம் வந்துடும். அதை நாம தான் தெரிஞ்சு நடக்கணுமா. அப்ப ஒவ்வொரு வயசுக்கு என்ன இருக்கு, ஒவ்வொரு குணம் அவங்க சைக்காலஜி அவன் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நமக்குள்ள இந்த கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கிறிஸ்துவின் பரிபூர்ணம் 40 வயசு 60 வயசுலாம் கிடையாது. 33 வயசுலேயே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவர் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம், வயசு முக்கியம் அல்ல. நீங்க பாருங்க, சின்ன பையங்க எவ்வளவு தெய்வீகமா இருக்கிறாங்க தெரியுமா. ஒரு முரட்டாட்டமான ஒரு பெற்றோருக்கு அருமையான குழந்தை என்ன செய்யுது, ரொம்ப சாந்தமா, ஏன் டேடி கோவப்படுறீங்க, எதுக்கு இப்போ அமைதியா இருங்க. அந்த முரட்டாட்டமான தகப்பனுக்கு ஒரு சாத்வீகமான ஒரு குழந்தைய கத்தர் செய்யறாரு. அவனுக்குள்ள பிறந்த அவனுடைய ஜீன் தான் அதை அழிச்சு கத்தர் தெய்வீகமான ஒரு சந்ததியை கொண்டு வராரு. அது தேவனால் முடியும். இதுக்கு வயசெல்லாம் தேவை கிடையாது. தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கிறது அதுக்கு தான் பரிசுத்தாவி சின்ன வயசுல நமக்கு கொடுத்துறாரு. பரிசுத்தாவி நமக்குள்ள வரும் பொழுது இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம், அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த 9 நீங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. வசனத்துக்கு அதனால தான் சொல்லிருக்கு, இதற்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே இல்ல. இந்த 9 கான்செப்ட் இதை நீ அப்படி ஃபாலோ பண்ணினா நீ ஜெயிச்சிருவ. இதுக்கு மாற்று கருத்துக்களே கிடையாது. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல நீ பொறுமையா நின்று ஜெயிச்சிடணும். சாந்தம், இச்சை அடக்கம், இச்சை வரும், அதை என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோலிங் பவர் வேணும். இப்ப தண்ணி குடிக்கணும் போல இருக்கும், பைபிள் ஸ்டடி முடியட்டும் உட்காருன்னு உட்கார வைக்கணும், வெளியே போகணும் உட்கார வைக்கணும். அதாவது ஒரு கை குழந்தைக்கு தான் எது குறைஞ்சிருக்கும், கட்டுப்பாடு குறைஞ்சது. ஏன்னா இன்னும் அதுக்கு அந்த பகுத்தறிவு வளர்ச்சி அடையல, எது தப்பு எது சரி, உட்காரணும் வெளியே போகக்கூடாது, அறியாமையில நடக்கிற காரியங்கள். ஆனா ஒரு லிமிட்டுக்கு பிறகு
நமக்குள்ள எல்லாவற்றிலுமே ஒரு கட்டுப்பாடு தேவை. பேச்சில் ஒரு கட்டுப்பாடு வேண்டி இருக்கு, பார்வையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு, எல்லாத்துக்குமே. அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆவியின் கனி உனக்குள் பரிபூர்ணமாய் வாசம் பண்ண வேண்டும். இப்ப கல்யாணம் கட்டின புதுசுல பாத்தீங்கன்னா அப்படியே அன்பு ரோட்ல எல்லாம் ஒழுகும். ரோட்ல போகும்போது சிரிச்சிட்டு போவான், ரோட்ல போகும்போது பேசிட்டு போவான், இடிச்சுக்கிட்டு போவான், ஒரே விளையாட்டா இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்டர் ஆனந்தராஜ் சொல்லுவாரு, 3 நாள் தான் அன்பு. அதுக்கு பிறகு என்ன செய்ய, முதல்ல அவரு கல்யாண பிரசங்கத்துல விட்டா அவனை பொண்ணையும் பையனையும் தோலை உரிச்சு மாமியாரெல்லாம் உப்பு போட்டு விட்டுருவாரு. அங்கேயே அம்மா கல்யாண வீட்டிலேயே பொண்ணோட அம்மாவையும் பையனுடைய அம்மா அப்பாவையும் 2 பேரும் 4 வரையும் எழுப்பிடுவாரு. என்னையோட முடிஞ்சது, உனக்கு பையன் கிடையாது, இவ பொண்ணு கிடையாது, சரியா உட்காரு, உள்ள போகாத வாழ்க்கைக்குள்ளன்ட்டு உட்கார வச்சிருவாரு. அவ்வளவு கூட்டத்திலையும் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு புருஷனோடு இசைந்திருப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவார். அங்கேயே கட் பண்ணிடுவார், சிசர் எடுத்துடுவார். நமக்குள்ள தெய்வத்துவத்தின் பரிபூர்ண வாசமா இருக்கணும். ஏன்னா கல்யாணம் கட்டி 3 நாள் தேனோ பாலம்மா திருப்பி அப்படி அவர் சொல்லுவார். அது ஒரு ரைம்ஸ் மாதிரி வச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை டக்குன்னு சொல்றது. திருப்பி அடியோ இடியோமோ கொஞ்ச நாளுக்கு பிறகு முதல்ல அடுத்து தள்ளு முள்ளு வருமா, தள்ளிட்டு போறது இடிக்கிறது. அதுக்கு பிறகு என்னது அடி. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அன்பின் பரிபூர்ணம்னா யோவான் 13:1 படி மரண பரியந்த முடிவு பரியந்த அன்பு வைக்கணும். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சபிச்சுட்டான், மறுதலிச்சுட்டான், சத்தியம் பண்ணிட்டான், ஓடியே போயிட்டான். ஆனா அவருடைய அன்பில் என்ன கிடையாது, மாற்றமே இல்ல. நான் நினைக்கிறேன் ஒரு அது என்னுடைய அறிவு சரியா தப்பான்னு தெரியல. ஒருவேளை யூதாஸ் காரியத்தை நான்கு கொண்டு சாகாம எங்கேயாவது போய் ஓடி ஒழிச்சிருந்தான்னா இந்த இயேசு கட்டாயம் யாரை தேடி போயிருப்பாரா? நிச்சயம் அவனை தேடி, மகனே நீ காட்டி கொடுத்ததுக்காக விசனப்படாத, பரவாயில்லன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவன் காட்டி கொடுக்கும் போது கூட அவனை எப்படித்தான் பேசினாரு, ஸ்நேகிதனேன்னு தான் பேசினார். அப்படி இந்த 30 வெள்ளிக்காசுல உன் லைஃப் செட்டில் ஆகுதா, வாங்கிட்டு போ. என்னைய காட்டி கொடுக்கறதுனால உனக்கு அது லாபம் இருக்கா, எடுத்துக்க. அவன் நான்கு கொண்டு சாகாம வேற எங்கேயாவது ஓடி ஒளிச்சு, இல்ல அந்த பிரதான ஆசாரியர்கள் அந்த வேதபாரகர்கள் இல்லாவிட்ட ஏதாவது ஒரு ஆள் மூலமா ஆதாயப்படுத்தப்பட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருந்தானா கூட ஏசு அவனை தேடி போய் நெஞ்சிருப்பாரு. தேவனிடத்துல பட்சபாதம் கிடையாது. ஏன் பேதுரு மட்டும் தேடி போறாரு? மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். இந்த கான்செப்டை உடைச்சு இயேசு யாரை தேடி போறாரு? மறுதலிச்சவன. ஒரு தரம் அல்ல, 3 தரம் மறுதலிச்சவனை தேடி கொண்டு போய் ஊழியத்தை கொடுத்தார். அவனை மாத்திரமல்ல, அவங்க கூட யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, 8-9 பேர் இருக்கிறான் மீன் பிடிச்சிக்கிட்டு, அவங்களையும் சேர்த்துக்கிட்டார். அவனுக்கு மட்டும் அந்த மன்னிப்பு கிடையாது. அப்படியானால் யூதாசும் எங்கேயாவது இருந்தா நெஞ்சிருப்பாரு. அவன் தன் வாழ்க்கையை அழிச்சிட்டான். இயேசுவின் அன்புங்கிறது அதை கணக்கிலே என்ன செய்ய முடியாது, மெஷர்மெண்ட்லயே என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதனால தான் அறிவு கிட்டாத அந்த அன்பில் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், அதுக்கு என்ன கிடையாது, அறிவுக்கே எட்ட முடியாது. நம்ம அப்படி நேசிக்கிறோமா? அந்த அளவு உங்க புருஷன் மனைவியை நேசிப்பீங்களா? அந்த அளவு நமக்கு இருக்கா? நேற்று பாஸ்டர் ஜான் பால் அவர்கள் ஒரு கல்யாணத்தில் பேசினார். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், கல்யாணம் கட்டி 4 நாள்லயோ 1 வருஷத்துலயோ இந்த மனைவி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் நீ உண்மையான என்ன செய்யல, அன்பு கூறலன்னு அர்த்தம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ எங்க வந்திருக்கிறா, இந்த விவாக உடன்படிக்கையின் மூலமா ஓம்பினால வந்திருக்கிறா. இங்க உன் அன்பு மட்டும் கிடைக்க கூடாது, உன்னுடைய அன்பு மட்டும் கிடைச்சா அவளுக்கு என்ன அன்பு தேவை, அம்மா அப்பா அன்பு தேவை. 20 வருஷம் 25 வருஷம் அம்மா அப்பா கிட்ட வளர்ந்துருக்கிறா, அந்த அன்பு தேவை. அதுக்கு போயிடுவான். எங்க அம்மா பார்த்துட்டு வரேன், என்ன ஆனவங்களோ தெரியல, போனே வரல அப்படின்னு கிளம்பிடுவான். ஆனா இங்க ஒரு புருஷனுடைய அன்பு மட்டும் இல்ல, எதெல்லாம் கிடைக்கணும்,
பரிபூர்ணம் கிடைக்கணுமே. அம்மாவுடைய அன்பு கிடைக்கணும், அப்பாவுடைய அன்பு கிடைக்கணும், அண்ணன் தம்பியினுடைய அன்பு கிடைக்கணும், அக்கா தங்கச்சி அன்பு கிடைக்கணும், புருஷனுடைய அன்பு கிடைக்கணும். இவ்வளவும் சேர்ந்து கிடைச்சா அவன் எங்க போக மாட்டா? அவன் அங்க திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, வரவே மாட்டான், அங்க போகவே மாட்டான். அப்படி ஏதோ ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு அவசியப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சமுதாயத்தின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் போக வேண்டியது இருந்தா அங்க போயிட்டு ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டா. அவ எங்க ஓடி வந்துருவா? ஐயோ அந்த மனுஷன் சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல, எங்க என்ன சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஓடிடுவா. அது அங்க இல்லைன்னா நீங்க அங்க இருங்க, நான் 10 நாள் கழிச்சு வரேன்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த பிரசங்கம் ரொம்ப டச்சிங்க இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கும் சொல்றேன். அன்புன்னு சொன்னா என்ன? அன்பின் பரிபூர்ணம்னா என்ன? நீங்க அன்பா இருந்தா அவங்க வண்டி எங்க இருந்து கிளம்பாது. அதான் நமக்கு அப்படி இருக்க முடியுமா? அன்பின் பரிபூர்ணம்னா என்னங்கறத நம்ம கற்றுக்கணும். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருந்தது. ஆனபடினால் இவ்வுலகத்தில் இருந்தபோது அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும், அதாவது மரித்த இயேசு அல்ல, உயிர்த்த வந்த இயேசு மறுபடியும் வந்து கூட அவங்க மேல நெஞ்சாரு அன்பு வைத்து ஊழியத்தை நேசித்து திருப்பி ரீகாலிங் செகண்ட் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்புக்கு ஒரு ஊழியத்தையும் கையில கொடுத்துட்டு புறப்பட்டு போனார். இதுதான் ஊழியம், இதுதான் அன்பின் பரிபூர்ணம். இப்படி ஒன்னொன்னுக்கும் பரிபூர்ணம் இருக்கு. அன்பு, சாந்தம், விசுவாசம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பூர்ணம் இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது உபாகமத்தில் உன்னுடைய கனிகளில் பூரணம். சும்மா இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை குணாதிசயங்களில் பூர்ணப்படுகிறது. பரலோகத்தில் உனக்கு மகிமையான கிரீடம் கிடைக்கும்னா உன்னுடைய விசுவாசத்தை வச்சுதான் கிடைக்கும், உன்னுடைய அன்பை வச்சுதான் கிடைக்கும். இதுதான் பரலோகம் குணாசீனங்களால் கட்டப்படுகிற ஒரு மகிமையான தேசம். நீ எவ்வளவு மன்னிக்கிறியோ அவ்வளவு உனக்கு முத்துக்கள், எவ்வளவு ஆத்துமாக்களை சந்திக்கிறியோ ரட்சிக்கலை கொண்டு வரையோ அவ்வளவுக்கு உனக்கு மகிமை. பரலோகத்தில் நித்திய வீட்டில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அழிந்து போகிற உலக பொருளினால் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், ஆதாயப்படுத்து. வெறுங்கையா போய் நிக்காத. பரலோகத்தில் உன்னுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வை. நீ ஒருத்தனை மன்னிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு டெபாசிட், அதை மறந்துட்டேன்னா செகண்ட் அதுக்கு போனஸ். அப்படிதான் பரலோகங்கிறது இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நம்ம அப்படி செய்ய முடியுமா? இரண்டாவது பரிபூர்ணங்கிறது ஆவியின் கனிகள். மூன்றாவது 16ஆம் சங்கீதம் 16 சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூர்ண ஆனந்தம். நம்முடைய ஆளுங்க பாருங்க, அந்த நிறைவு இல்ல. நான் இந்த 3 நாள் கூட்டம் நடத்தின பாத்தீங்களா, பரிபூர்ண ஆனந்தம் சொன்னா அவ்வளவு பேரும் தாவீதா மாறி இருப்பான். தாவீதுக்கு என்ன ஆனந்தம் இருந்தது? அவன் அனுபவிச்சுட்டு தான் அந்த வசனத்தை எழுதுறாரு. தாவீதினுடைய அந்த லைஃப் தான் அவர் சொல்றாரு, உம்முடைய சமூகத்தில் எனக்கு என்ன உண்டு? பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. தாவீதினுடைய சங்கீதம் அது. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண, ஆண்டோடைய சமூகத்துக்கு போய் போய் அதாவது சாயங்காலம் ஆயிடுச்சா புதன்கிழமை உங்க மைண்ட் எங்க ஓடணும்? எதுவுமே இருக்கக்கூடாது. மைண்ட் ஃபுல் செட்டப்பும் அப்படித்தான் இருக்கணும். நீங்க இந்த கம்ப்யூட்டர் மிஷின்ல பாருங்க, அவன் ஃபீட் பண்ணி வச்சிடறான், கரெக்டா செட்டப் பண்ணி வச்சிடறான். கரெக்டா என்ன செய்யும்? ஆன் பண்ணிட்டா போதும், அதோட்டுக்கு கரெக்டா போயிட்டு. அதே போல உங்களுடைய மைண்ட் செட்டப் புதன்கிழமை அப்படின்னா சாயங்காலம் 5 மணி ஆயிட்டாலே உனக்கு ஸ்பீடு கூட்டிடணும். போனோம், கிளம்பு, அதை விடு, இது விடு, இதை ஓரங்கட்டு, அவனை பிறகு வர சொல்லு, விடு. அப்படியே உன்னுடைய மைண்டை நீங்க செட்டப் பண்ணி வச்சிடணும். அந்த சமூகத்துக்கு போகும்போது அங்க என்ன கிடைக்குது? பரிபூர்ண ஆனந்தம். வந்துட்டு உட்கார்ந்துட்டு ஒரு சிலர் பாருங்க ஃபேன்ல, நல்ல ஃபேன் கிட்ட உட்காருவாங்க, நல்லா தூங்குவாங்க. இப்படி அங்கிருந்து பிறப்பிட்டு குளிச்சு பிறப்பிட்டு இங்க தூங்குறதுக்கா? இங்க என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். ஒரு சிலர் பாருங்க இந்த என்டர்டெயின் பண்ற இடத்துக்கு எல்லாம் போவாங்க, பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம், முக்கியமான இடங்களை சுத்தி பார்க்கறதுக்கு பணம் கட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு சொல்லுவாங்க, நான் வரல, நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன், நீங்க எல்லாரும் சுத்திட்டு வாங்கம்மா. போயிருக்கீங்களா? அப்படி சில வயசானவங்க ஒரு மாதிரி டீமுக்கெல்லாம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியாது. எனக்கு அங்க போனா தலை சுத்தும், இங்க வந்தா வாந்தி வரும், இங்க போனா எனக்கு கீழே விழுந்துருவேன். அதுல அவங்க உட்காந்துக்குவாங்க, மற்றவங்களை என்ஜாய்.
அதே போல இன்னைக்கு கூட்டத்துல வந்தா கூட 1 2 அப்படி ஒதுங்கி உட்கார்ந்துக்கும், இப்படி உட்கார்ந்துக்கும். ஆவியில நல்ல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷப்படணும். உன்னுடைய சந்தோஷம் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத ஒரு பரிபூர்ண ஆனந்தம், சந்தோஷமா இருக்கணும். இல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க எப்படிங்க சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் எண்ணி பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். எதுல சந்தோஷமா இருக்கிறாரு? எனக்கு பணம் ரொம்ப கிடைச்சிருச்சு, நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல. எதுல சொல்றாரு? எங்களுக்கு வந்த எல்லா உபத்திரவங்களிலேயும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு பையன் எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தான், ஒரு சகோதரர். அதுக்கு மேல போட்டிருந்த வசனம் இதுதான். மேல போட்டிருந்த வசனம், உபத்திரவங்களில் சந்தோஷப்படுகிறோம். நம்ம அப்படி போடுவோமா? உத்தமனுக்கு கர்த்தரி துணைன்னு போடுவோம், இல்ல ஏதாவது ஒண்ணு போடுவோம். நமக்கு சாதகமான ஒரு வசனத்தை போடுவோம். அவன் எதை போட்டு வச்சிருக்கிறான்? உபத்திரவங்களில் பரிபூர்ண சந்தோஷம் அடைகிறேன். நம்ம அப்படி பண்ணுவோமா? இருக்கா? பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சந்தோஷம். ஒரு பாட்டு பாடினா எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி பாடணும். கை தட்டினா ஒரு சிலர் மாத்தி மாத்தி தட்டுவாங்க. முழங்கால்னா எல்லாம் முழங்கால். நீங்க இந்த கொரியால எல்லாம் சில சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஒரு சர்வீஸ் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி வொர்ஷிப் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அங்க அந்த சர்ச்சில் கொயர் இருக்கு, ஒரு பாட்டுக்கு ஒரு கலர், இல்லாட்டா ஒரு வாரம் ஒரு கலர், அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு டிசைன், ஒரே ஸ்டைல் தான். நம்ம அப்படி கிடையாது. எல்லாம் யோசிப்பு மாதிரி பலவர்ண அங்கி தான். கடைசியில் பலவர்ணி அங்கி கொஞ்ச நாள் போட்டிருந்தா அது பிறகு சாகுற வரைக்கும் அவனால அதை போடவே முடியல, அதை புடுங்கி கிழிச்சு துரத்தி விட்டாங்க அவனை. நமக்கு இந்த நாட்களில தேவ சமூகத்துல நல்லா என்ஜாய் பண்ணணும். ஒரு பாட்டு பாடினா ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், நல்ல அபிஷேகத்தோடு சும்மா எழுப்புதலோடு பாடணும், ஜீவனை கொடுத்து பாடணும். மைக்கில் உள்ளவங்க தான் பாடணும் அப்படின்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் ஆரம்ப காலங்கள்ல அப்படித்தான். முடிஞ்சு 2 நாள் கழிச்சு சிஸ்டர்ஸ் விசிட்டிங் வருவாங்க. வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கும் என்னை பிடிச்சி ஏசுவாங்க, இந்த பாரு பாட்டு முடியுதுக்குள்ள ஆவியில் நிரம்பக்கூடாது. நாங்க ஒரு 5 பேர் இருந்தோம் புதுசா உள்ள வந்தவங்க. ஒரு ஆடிட்டரு, ஒரு போர்ட்ரஸ்ல ஒர்க் பண்றவரு, இப்படி ஒரு 5-6 பேரு புதுசா ஒரே டைம்ல உள்ள வந்தவங்க. நாங்க அவங்களாம் கொஞ்சம் வயசானவங்க, நாங்க கொஞ்சம் ரொம்ப சின்ன பையன். அந்த 2வது பாட்டு முடியும் போதே சூடு பிடிச்சிரும். திருப்பி 3வது பாட்டுல பாதி வரும்போதே இந்த 7-8 பேர் நெஞ்சிருவான். ஃபுல் ஸ்விங்ல இருப்போம். அவங்களுக்கு அது பிறகு ட்ரம்மும் ஓடாது, பாட்டும் ஓடாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. அடுத்த விசிட்டிங் வரும்போது கேட்பாங்க, இந்த பாரு பாட்டு முடிகிற வரைக்கும் நீ என்ன செய்ய, டிஸ்டர்ப் பண்ணாம ஒழுங்கா உட்காருமா. நான் சொல்லுவேன், அவங்களெல்லாம் போய் சொன்னீங்களா? இல்ல, அவங்கெல்லாம் பெரியவங்க, நீ தான் சின்னவன், நீ மரியாதையா என்ன செய்ய, பாட்டு முடியட்டும், நான் பாட்டு முடிச்சுக்கிறேன், அதுக்கு பிறகு நீ ஆவில் நிரம்பாங்க. அந்த அளவு ஃபுல் ஸ்பீட்ல இருக்கும். எங்க அப்படி கிடையாது. பாட்டு முடிஞ்சா டவுன், பாட்டு படிச்சாலும் டவுனு, இப்போ முடிச்சாலும் டவுன். ஒரு சிலருக்கு இந்த தொல்லையே இல்லாம இருக்கிறதுக்காக பாட்டு முடிஞ்ச பிறகு வருகிறாரு. தொல்லையே இல்லை. எங்க போட்டு இதுக்கு 3 பாட்டு புஸ்தகம் இங்கிலீஷ், சண்டே போகும்போது அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. ஒரு சிலர் பைபிளை இங்கே வச்சிருக்கான், இல்ல அவங்க அம்மா அப்பா கொண்டு வந்து எங்க வச்சிடணும், இல்ல புருஷன் கொண்டு வந்து இங்க மனைவியோ புருஷனோ கொண்டு வந்து வச்சிடணும். இவங்க அப்படியே தேடி பிடிச்சி உன்னை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்குவான். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய அது ஒரு பட்டயம், அது உன் கையில என்ன செய்யணும், எப்பவும் இருக்கணும். அதை நீ தான் சுமக்கணும். அது பாட்டு புஸ்தகம்லாம் நம்முடைய நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன கேட்கும், புதிய பாட்டு உண்டு. ஒவ்வொருத்தர் ஜீவியமும் ஒவ்வொரு ராகத்துல பாடலா இருக்கும். அதனால பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சந்தோஷம், நல்ல களி கூறலாம் ஆவியில நிரம்பி. தாவீதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. முதல்ல அவங்க பைபிளை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்ல அபிஷேகத்துல இருந்தான். இந்த பச்சைபால் மேட்டர்ல சிக்கின உடனே ஆள் டவுன் ஆயிட்டான். அந்த உற்சாகமே போயிடுச்சு, களை இழந்து போயிட்டான். 56ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நான் மறுபடியும் உமக்கு முன்பாக துதிச்சு பாடணும்னு ஆசைப்படுறேன்.
அதே மாதிரி உடன்படிக்கை பெட்டியை முதல்ல கொண்டு வரும்போது இந்த சாவு ஊர்வலத்தில் வந்த மாதிரி மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு இவன் பாட்டுக்கு புரட்டு போயிட்டான். அதுல என்ன மரணம். ரெண்டாவது வரும்போது பாத்தீங்கன்னா சணல் ஏபத்தை தரிச்சு என்ன செஞ்சான், நடுரோட்ல ஒரே ஆட்டம் தான். அவனுக்குள்ள அதை வர்ணிக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. அவனுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். நமக்கு அப்படி ஒரு தேவ சமூகத்தில் நமக்கு பல உலகத்துல எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. நம்முடைய பரிபூர்ண ஆனந்தம் சந்தோஷப்படுற ஒரே இடம் இதுதான். இந்த பாட்டு பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அபிஷேகத்தில் நிரம்பும் போது ஒரு தரிசனம் கிடைக்கும், அந்த ஆத்மா அப்படியே பூரிச்சிடும். ஒரு வசனம் கிடைக்கட்டும், ஜபத்தில் நிற்கும் போது ஒரு வசனம் கிடைக்கட்டுமே, அவன் முகம் பிரகாசிச்சிடும். மோசே தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஜனங்க மிரண்டாங்க. அந்த சூரியனுடைய பிரச்சனை பிரகாசம் அப்படியே இவனுக்குள்ள இருந்து பிரகாசிச்சது. ஜனங்க சொன்னாங்க, எங்களுக்கு உங்க முகத்தை பார்க்க முடியல, முக்காடு போடுனாங்க. ஒரு ஒளி வெள்ளம் போலதான் அவன் வெளியே வந்தான். நமக்கு அப்படி இருக்கா? வெளியே போகும்போது செத்த வீட்டுல இருந்து வெளியே போற மாதிரி அப்படியே போறான். அப்படியே போறது தேவனுடைய வரும்போது அப்படி வரலாம். பிரச்சனை, போராட்டம், வியாதி, ஒரு பல விதமான குழப்பம், கேள்வி. இங்க வந்த உடனே பாட்டு, உபதேசம், வசனம், வார்த்தை, அபிஷேகம், இதுல நிரம்பி போகும்போது நீ என்ன செய்யணும்? திரும்பி போகும்போது ஒரு யுத்த வீரனை போல போகணும். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அங்கே பரிபூர்ண சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் இருக்கட்டும், யாருக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உட்காந்து கேட்டு பாருங்க. அவன் ஒரு சோக காவியம் என்ன செய்வான், சோக கதையை சொல்லுவாங்க. எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டான்னா அவன் பரலோகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். இங்க இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா உபத்திரவத்தில் நீ சந்தோஷப்படணும். ஒருத்தன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான். எதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றான்? அது முடிஞ்சவனே அவனுக்கு என்ன கிடைக்குது? அதுக்குரிய பிரதிபலன் பணம் கிடைக்குது. அதுக்கு தான் ரொம்ப தீவிரமா செயல்படுறான். நம்ம எவ்வளவு பாடுபடுறோமோ அவ்வளவு மகிமை நமக்கு உண்டு. அடுத்ததாக நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. நமக்கு 100 ரூபாய் கிடைச்சா சோத்திரம் போயிடுறோம், அது போதுங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. ஆனா ஆண்டவர் உன்னை கோடாகோடியாய் பெருகுவாயாக சொல்றார். ஒண்ணுமே இல்லாதவன் 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு, 10 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு, 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு, 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? எங்கள் சகோதரியை நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக. எவ்வளவு தேவனால, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. அவரு உனக்கு அளந்து கொடுக்கறது இல்ல, அமுக்கி குலுக்கி எப்படி கொடுக்கிறாரு? சரிந்து விழும்படியா உனக்கு அளந்து போடுறார். அதான் தேவன். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன். ஜபத்துல கொஞ்சம் உண்மையா இருந்து பாருங்க, உபவாசத்துல உண்மையா இருந்து பாருங்க, பைபிள் ரீடிங்ல உண்மையா இருந்து பாருங்க, பிரதிஷ்டைகள்ல உண்மையா இருந்து பாருங்க, காணிக்கைகள்ல உண்மையா இருந்து பாருங்க, உபதேசத்தின்படி கேட்கிற சத்தியங்களுக்கு நீங்க உண்மையா வாழ்ந்து பாருங்க. தானாவே என்ன செய்யும்? ஆபிரகாம் கிளம்பும் போது நார்மலா தான் கிளம்பினான். ஏதோ இருந்த ஆடு மாடு வச்சுட்டு தான் கிளம்பினான். ஆனா ஒரு சர்டன் ஏரியாவுக்கு வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாமல் போயிடுச்சு. எலியேசர் போய் ரெபெக்காள் வீட்டுல சொல்லும் போது, என்னுடைய எஜமான் எப்படி இருக்காரு? சீமானா இருக்கிறாரு. அது பொய் கிடையாது. அவ்வளவு வசதி வாய்ப்பு தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. நாம் உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மளுக்கு பல சகல பரிபூர்ணத்தினால் நம்ம நிரப்புவார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம். தேவத்துவத்தின் என்றால் தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். அவருக்கு ஆசீர்வதிச்சா, தமிழ்ல சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம். நீங்க பாருங்க, எவ்வளவு ஏழ்மையில் உள்ளவங்க இன்னைக்கு எவ்வளவு வசதியா இருக்காங்க தெரியுமா? நான் பார்த்திருக்கேன், மற்றவங்க சாட்சி தேவையில்லை. நான் பார்த்து ரொம்ப லோவா இருந்தாலும் இன்னைக்கு நான் பார்த்து அவ கோடீஸ்வரன் நினைச்சான் இருக்கிற. நான் அதை உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன். நாம ஒரு சகோதரன் வீட்டுக்கு போகும்போது, ஒரு சின்ன வீடு, ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாய் கிடையாது, ஒரு ஷீட்டு, அதுவும் கூட வேலை பார்த்தா வாங்கி கொடுத்த ஷீட். அவ்வளவு ஒரு தரத்தரமான சூழ்நிலை. குணசீல இருக்கும்போது
எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 15 கூட வரும். ஒரு குறிக்கப்பட்ட இப்ப நாசரத்துக்கு வந்த பிறகு அந்த சகோதரன் வீட்டுக்கு போறதுக்கு வர வாய்ப்பு கிடைச்சு. ஆனா அது மாளிகை பாஸ்டர் வெஸ்லி வச்சு அதை டெடிகேஷன் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான வீடு. அவருக்கு அந்த பழைய இது என்ன செய்யுது ஞாபகத்துல அப்படி இருக்கு. இங்க 6 மணி நேரில் ஒரு விசுவாசி இப்ப கடலூர்ல ஆலோசனை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நாம் பார்த்து எவ்வளவு லோவுல இருந்தாங்க. ஒரு 10,000 ரூபாய் கான்ட்ராக்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு முடியல. 10,000 ரூபாய் தான் 2 பேரும் போட்டு, ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கம்பெனியை. 2வது கான்ட்ராக்ட் தொடங்கும் போது அது கிடைக்கல, திருப்பி கிருபையினால் கிடைச்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டாங்க. அதுல ஒரு ஆள் பரிபூர்ண ஆசீர்வாத லெவலுக்கு போயாச்சு. எதுக்கு சொல்றேன்? நீ உண்மையா இருந்தா, உண்மையுள்ள மனிதன், அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. பரிபூர்ண ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, நீ எப்படி உள்ள ஆளா இருக்கணும்? உண்மையுள்ளவனா இருக்கணும். பண விஷயத்துல, ஜப விஷயத்துல, பேச்சுல, பழக்க வழக்கங்களில, உன்னுடைய பிரதிஷ்டையில, கொஞ்சத்தில் நீ கொஞ்சம் தான் அதுல உண்மையா இரு. 1 ரூபா தான் இருக்கு, அது எப்படி உண்மையா இருக்கிறது சொல்லுங்க? அப்படிலாம் தேவன் அதுல 10 பைசாவை தேவன் கேட்கவே மாட்டார். அப்படியா? 1 ரூபானா எவ்வளவு தசம பாகம்? 10 பைசா. 10 பைசாலெல்லாம் கத்தர் அப்படி சில்லித்தனமெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டாரு, கணக்கு போட மாட்டாரு. அப்படிங்கிறீங்களா? அப்படித்தானே? உங்களுக்கு அப்படித்தானே தென்படுது? 2 ராஜாக்கள் வாசிச்சு பாருங்க. 2 ராஜாக்களா 1 ராஜாக்களா? அந்த சாரி பார்த்து விதவிட்ட அவன் சொல்றான், அவ சொல்ற என்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதுல கொஞ்சம் அடைய சுட்டு சாப்பிட்டு சாவணும்னு ட்ரை பண்றோம். அப்ப அவன் சொல்றான், நீ முதல்ல போய் அந்த கொஞ்சம் மாவுல ஒரு சின்ன அடைய செஞ்சு ஏற்ற கொண்டு வா, எனக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நீ சாப்பிடு, உனக்கு குறையாதுங்க. வாசிங்க 1 ராஜாக்கள் 17:13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். எப்படி இருக்கும்? பையன், குட்டி பையன், அவனுக்கே சாப்பிடறதுக்கு கொண்டு இல்லாம அந்த தாய் ஏதோ விறகு பொறுக்கிறதுக்கு வந்திருக்கிறா. இவன் சொல்றான், நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னான். அவ கொண்டு வர போகும்போது கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா அப்படின்னா, அவ சொன்னா பானையில 1 பிடி மாவு இருக்கு, கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை நான் சுட்டு என்ன செய்ய போறேன்? இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு என்ன செய்யறோம்? செத்து போறதுக்கு 2 விறகு பொறுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். 2 விறகு, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். இதுல இப்ப கொஞ்சத்துல உண்மையா இருக்கணுங்கிறாரு. இவன் தீர்க்கதரிசி என்ன கேட்கிறான்? ஒரு சின்ன அடைய கொண்டு சுட்டிட்டு வா. அவன் எப்படி அதை கீழ்படிறான்னு தான் பாக்குறாரு. அந்த கொஞ்சத்துல உண்மை இருக்கா இல்லையான்னு செக் பண்றாரு. அவ போய் பார்த்தா, சரி தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நேர போய் உடனே ஒரு சிறிய அடைய பண்ணி நினைஞ்சாச்சு, கொண்டு போயாச்சு. அவ்வளவுதான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அதான் முக்கியம். ஆண்டவர் பாப்பாரு. ஆண்டவருக்கு உனக்கு கொடுக்க முடியாதா? ஆண்டவர் என்ன வறுமையில உள்ளவரா? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. நான் உன்னிடத்துல இதை கேட்பேனா அதை கேட்பேனா? காடுகள் மலைகள் இருக்கிற எல்லாமே என்னுடையவைகள், நீ தான் எனக்கு கொண்டு வரணும் இல்ல. ஆனா நீ உண்மையா இருக்கேன்னு பாக்குற. இன்னைக்கு ரொம்ப பேரு உண்மை இல்லை, அதனால ஆசீர்வாதம் இல்லை. ஆனா ரொம்ப பேரு உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒரு சிலரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொன்னா அளவே கிடையாது, அளவே கிடையாது. அந்த அளவு தேவன் ஆசீர்வச்சிருக்கார். நான் ஒரு சகோதரனை இப்படி கூட்டத்துக்கு வரும்போது நான் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கி வந்துட்டேன். 6:30 6:25 கிட்ட வந்துட்டேன். அப்போ ஒருத்தர் அந்த ஒரு பில்லர் ஓரத்தில் குத்த வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நான் வந்தேன், பார்த்தேன். சரி கூட்டம் தொடங்கல உடனே, என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க உட்கார்ந்து இருக்கீங்க உடனே அவரு ஒண்ணுமே சொல்ல முடியல. அவருக்கு நல்ல விசுவாசி இல்ல, லேண்டு விற்கல, பணம் ரொட்டேஷன் இல்லாம போச்சு, பிள்ளைகளை ஃபீஸ் கட்டலன்னு வெளியே நிக்க வச்சுட்டாங்க,
பெரிய பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாளுங்க கேவலமா இருக்குன்னு அப்படின்னா. அவ்வளவு மோசமான ஒரு கண்டிஷன். பையன் வந்து காலேஜ் போக மாட்டேன்டான், ஏன்னா அங்கேயும் வெளியே நிப்பாட்டுறாங்க, அவ்வளவு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஃபீஸ் கட்டலன்னு. இப்படி இருக்கு. திருப்பி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படி இப்படி எப்படியோ அந்த சூழ்நிலையை மாத்தணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு பிறகு கர்த்தர் அவங்களை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிட்டார். கண்ட்ரோலே கிடையாது, அளவு இல்லை, அந்த அளவு தேவன் ஆசீர்வதிச்சார். காரணம் என்னன்னா அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள்ல அவங்க எப்படி இருந்தாங்க, உண்மை. அவர் போய் ஒரு ட்ரிப்புக்கு தசமபாகத்தை கொடுத்தாராம். அந்த பாஸ்டர் வாங்கி பார்த்துட்டு என்ன பண்ணாராம், தசமபாகம். இது தசமபாகமா இவ்வளவா? அவருக்கு அந்த பாஸ்டருக்கு என்ன செய்ய முடியல, நம்பவே முடியல. ஏன்னா தசமபாகம்னா 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் 1000 ரூபாய் கொடுப்பான், 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான் ஒருத்தன் சாப்ட்வேர் இன்ஜினியர், அவன் எவ்வளவு கொடுப்பான், 7,000 ரூபாய் கொடுப்பான். இது வந்து 8 லட்சம் 9 லட்சம் சொன்னா தசமபாகம்னா உடனே அவரு இது தசமபாகமா அப்படியா, மொத்தமா இல்ல ஒரு லேண்ட் வித்ததுல எனக்கு என்ன கிடைச்சது இவ்வளவு, அதுல தசமபாகம் சொன்னாங்க. எப்படி இருக்கும்? அந்த அளவு கர்த்தர் அவங்க என்ன செய்யறாரு, அந்த கொஞ்சத்துல உண்மையாக இருந்து 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 பிராக்டிஸ் ஆகி இன்னைக்கு அவங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு வந்து விட்டார்கள். நம்ம வர முடிஞ்சதா? அது எல்லாம் வெள்ள இழுத்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு பறிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கமே. எந்த அளவு நமக்குள்ள உண்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவத்துவத்தின் பரிபூர்ணம். அடுத்ததாக யோவான் 10:10 ஜீவனின் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் அப்படின்னா லைஃப், உயிர். அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் என்ன செய்யணும், அந்த ஜீவன் என்ன உண்டாகணும், ஜீவன் அல்ல, அது எதான் வரணும், பரிபூர்ண ஜீவன். அப்படின்னு என்ன அர்த்தம், லைஃப், உயிர். நம்முடைய இந்த மார்க்கத்துல நமக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் வேணும், ஒரு வல்லமை தேவை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து ஒரு பரிபூர்ண ஜீவன், அதை அழிக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிறதான அபிஷேகத்தை அழிக்க முடியாது, உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. உனக்கு கொடுத்த கிருபையும் தேவ எந்த வல்லமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. உனக்கு கொடுத்த அழைப்பையும் என்ன செய்ய முடியாது, அழைப்பும் கிருபைகளும் வரங்களும் மாறாதவைகள். உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வரம் கொடுத்திருந்தானே சாகிற வரைக்கும் அது உனக்குள்ளதுதான். உனக்கு சீயோனுக்கோ எருசலேமுக்கோ அழைப்பு கொடுத்திருக்காருன்னா அந்த அழைப்பு உனக்குரியதுதான். உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தாருன்னா அது உனக்குரியதுதான். உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது யாருக்குரியது, யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது, யோசேப்புக்கு தான். அந்த தரிசனம் அழகா கிடைச்சது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அந்த கதிர்கட்டுகள் எல்லாம் அது அவனுக்கு அப்படியே நிறைவேறும். பரிபூர்ண ஜீவன் நமக்குள்ள இந்த பரிபூர்ண ஜீவன் இருக்கா? அதனாலதான் நம்முடைய மார்க்கத்தில் தற்கொலையை நாடக்கூடாதுன்னு சொல்றோம். ஜீவனை அழிக்கிறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், அந்த வாழ்க்கையில நீ பரிபூர்ண வாழ்க்கையை அடையணும். சவுலை கொல்றதுக்கு தாவீதினுடைய ஆட்கள் துடிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொன்னா, அவர் தானா சாகணும், யுத்தத்தில் போய் சாகணும், இல்ல தேவன் அவர் எடுக்கணும், இல்ல முதிர் வயதில் அவர் என்ன செய்யணும். நம்ம அந்த ஜீவனை அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனாலதான் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் பரிபூர்ண ஜீவனாய் மாறணும். அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றேன். இந்த உலக வாழ்க்கை ஜீவன், மறுமையின் வாழ்க்கை பரிபூர்ண ஜீவன். இந்த உலக வாழ்க்கையில நீ இந்த சபையில ஒரு ஜீவனுள்ள விசுவாசியா, ஜீவனுள்ள கல்லாய், ஜீவனுள்ள சாட்சியா இருந்தா உனக்கு பரலோகத்தில் என்ன கிடைக்கும், பரிபூர்ண ஜீவன் கிடைக்கும். பரலோகத்துக்குரிய ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு ஜீவன் உள்ள நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இந்த பரிபூர்ண ஜீவன் இருக்கு? ஜீவனை அழிச்சிடாதீங்க. சோர்வுல, பின்மாற்றங்களில, பாவத்துல, இல்லாவிட்டால் பல விதங்களில் நீங்க அதை அழிச்சிடாதீங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளே ஒரு ஜீவன் இருந்துச்சு. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாயினா. அது அவ உடனே கனியை சாப்பிட்ட உடனே செத்து போல. எது செத்து போச்சு? அவளுக்குள்ள இருந்த ஜீவன் செத்து போச்சு. அதுக்கு பிறகு நல்லா பேசினா, குழந்தை பெற்றுக்கிட்டா, வருஷ கணக்கா வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்? நித்திய ஜீவன் நினைஞ்சிருச்சு,
பரிபூர்ண ஜீவன் போயிடுச்சு. அதனால நமக்குள்ள இந்த பரிபூர்ண ஜீவன் இருக்கா? ஒரு சிலர்லாம் பாருங்க, என்ன பாட்டு பாடுங்க ஆசையவே இருக்காது. எல்லாரும் அபிஷேகத்துல உச்சகட்டத்துல இருப்பாங்க. இது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அப்படியே இந்த தமிழ்ல சொல்லுவான், பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே இருக்கும், அசையவே இருக்காது. ஒரு மனுஷன்னா கொஞ்சமாவது காலு கையெல்லாம் அசையும்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே அப்படியே கோமா கிடந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெத்த தாயின் தகப்பனும் கதறிடுவாங்க. பிறந்த உடனே என்ன செய்யணுமாங்க? குழந்தை அழனும்பாங்க. அழலன்னா எங்கேயோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஜீவன் இருக்கணும். நல்ல ஜீவனில் நீங்க ஜீவனின் பரிபூர்ணத்தில் ஆளுகை செய்யக்கூடியவர்கள். நமக்குள்ள ஜீவன் இருக்கா? எதுக்கு நம்முடைய சர்வீஸ்ல ஒரு வொர்ஷிப் வைக்கிறோம்? எதுக்கு நம்முடைய சர்வீஸ்ல ஒரு பாட்டு வைக்கிறோம்? எதுக்கு நம்முடைய சர்வீஸ்ல கொஞ்ச நேரம் வசனம் சொல்றோம்? எதுக்காக தான்? இந்த ஜீவன் என்ன செய்யணும்? பரிபூர்ணம் அடையணும். ஒரு பாட்டு பாடும்போது ஒரு வார்த்தை வரும், உன்னை டச் பண்ணி. பாட்டு தாளே இல்லாம நீ பாட்டு பண்ணினா எந்த வார்த்தை புரியும்? இது பாட்டுக்கு காத்திருப்பு கூட்ட மாதிரி டங்கு 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 டங்குன்னு போய்கிட்டு இருக்கும். உனக்கு கையில பாட்டு பேப்பரும் கிடையாது, பாட்டு புக்கும் கிடையாது, ஒன்னும் புரியாது. அப்படி நீ எந்திச்சு போயிட வேண்டியா? அது 4 வார்த்தை பார்க்கும்போது ஒரு வாக்குத்தத்த வசனம், ஒரு லைஃப் டச் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை, இது கிடைக்கும் போது என்ன உண்டாயிரும்? ஜீவன் உண்டாயிரும். ஜீவன் பரிபூர்ணம் அடைஞ்சிடும். உடனே ஒரு அபிஷேகம் வரும், வெளிப்படுத்தல் வரும். பிரசங்கத்தை நல்லா கீழ அப்சர்வ் பண்ணும்போது ஒரு வார்த்தை வந்து உனக்குள்ள விதைக்கப்படும். இந்த வசனம் விதைச்சிட்டு தான் இப்ப நான் இருக்கிறேன். இது வழியில விழுதா, கற்பாறையில விழுதா, இல்ல முள்ளுக்குள்ள விழுதா, இல்ல நல்ல நிலத்துல விழுகுதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்குள்ள பரிபூர்ண ஜீவன் வந்துச்சுன்னா கரெக்ட். இல்ல நல்லா பிரசங்கம் பண்ணார்ல அப்படின்ட்டு நாளைக்கு பிரச்சனை சண்டையை போட்டுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது வழியே இருக்க போயிடுச்சு, நெறிச்சு போச்சு, ஒண்ணு இல்லாம போச்சு. அடுத்ததாக ரோமர் 5:17. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கிருபையின் பரிபூர்ணம், ஈவின் பரிபூர்ணம், இது ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி தான். கிருபை, ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபை இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் அனுபவங்கள் உள்ளது. அப்ப கிருபையின் பரிபூர்ணம், ஈவின் பரிபூர்ணம் நமக்கு தேவை. கிருபையின் பரிபூர்ணம்னா எந்த வீழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துருவான், எந்த தோல்வியிலிருந்து வெளியே வந்துருவான், எந்த தடுமாற்றத்திலிருந்து வெளியே வந்துருவான். ஏனென்றால் கிருபை அளிக்கப்படுவதை யாருக்குதான் சொல்லுங்க? கிருபை யாருக்கு அதிகமா கொடுக்கப்படுது? புரியலையா? கிருபை பெருக, பாவம் பெருகின இடத்துல எது பெருகிட்டு? புரியுதா? எது பெருகின இடத்துல? எது கிருபை? பாவம் பெருகின இடத்தில். ரோமர் வாசிங்க 5:20. 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்துலதான் எது பெருகுது? அப்போ உனக்குள்ள போராட்டங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் தோல்விகளும் வருதுன்ன உடனே நீ ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த இடத்துலதான் கர்த்தர் எதை கொண்டு வர்றாரு? கிருபையின் பரிபூர்ணத்தை கொண்டு வர்றாரு. அதைத்தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். கிருபையின் பரிபூர்ணம், ஈவின் பரிபூர்ணம். தடுமாற்றம் வரும்போதுதான். இப்ப தண்ணி அதிகரிச்சிருச்சு, நீங்க ஒரு ஆத்த கடந்து போறீங்க, இல்ல ஒரு தண்ணீரை கடந்து போறீங்கன்னு சொல்லும் போது முழங்கால் அளவு தண்ணி இருக்கு, நீங்க பாட்டுக்கு நினைச்சிடலாம், டிரெஸ் நனைய மாதிரி போயிடலாம். இடுப்பளவு இருக்கு, டிரெஸ் நனைஞ்சா கூட பரவாயில்ல போன்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து போயிடலாம். தலைக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? நீச்சல் அடிக்கணும். அப்பதான் உன்னுடைய ஒரு நீச்சலை நீ காட்டணும். அதுபோல பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் பொழுதுதான் கர்த்தர் எதை கொண்டு வர்றாரு? கிருபையின் பரிபூர்ணத்தை கொண்டு வர்றாரு. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. அதனால தடுமாற்றம், தோல்வி, பிரச்சனை, கலக்கம், வியாதி, நெருக்கம் வந்துட்டோன்னு அப்படி போய் நீ முடங்கிடக்கூடாது. அந்த மனுஷனுக்கு தான் எதை கொடுக்கிறாரு? நீங்க உங்க வீட்டிலேயே பாருங்களேன், 2 பிள்ளைங்கள 3 பிள்ளைங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளை வீக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அம்மா அப்பா தானே எல்லாரும். ஒரு பிள்ளை வீக்கு என்ன பண்ணுவீங்க? பெரிய பையனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு அவனை வெளியே போய் விளையாடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி இந்த பிள்ளைங்க என்ன செய்வீங்க? எதையாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒளிச்சு கிழிச்சு வச்சு கொடுத்து எப்படியாவது என்ன செய்தோம்
அப்படியே அந்த பிள்ளைங்க முன்னாலேயே கொடுத்தாலும் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, தம்பி எப்படி இருக்கான், வீக்கா இருக்கான், அவன் பாவம் இல்ல, இப்படித்தான் நம்ம கொடுப்போம். கொடுக்கணும் இல்லையா? அப்ப பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா அதை விட அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதான் கிருபையின் பரிபூர்ணங்கிறது. போராட்டம் பிரச்சனை வரும் பொழுதுதான் அவருடைய கை அதிகமா நீளமாய் நீட்டப்படுகிறது. உனக்காக, எனக்காக, நமக்காக. கிருபையின் பரிபூர்ணம், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணங்கிறது அதனுடைய கிருபையின் பரிபூர்ணம் தான். அதனாலதான் இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ள அவர் எப்படி வாசம் பண்றாரு? யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்கு உள்ள வர்றார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள்ள இருந்தது, அவர் அந்த நிறைவோடு நமக்குள்ள வந்துடுறாரு. அதனாலதான் கிருபையின் பரிபூர்ணம், ஈவின் பரிபூரணம். இந்த நாட்கள் நம்ம இதெல்லாம் நல்லா பெற்றுக்கொள்ளணும். விளைச்சலின் பரிபூரணம், கனிகளின் பரிபூர்ணம், ஆனந்தம் சந்தோஷங்களின் பரிபூர்ணம், ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணம், ஜீவனின் பரிபூரணம், அடுத்ததாக கிருபையின் பரிபூர்ணம். கடைசியாக 7வது ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பரிபூர்ண சித்தம். நம்ம எல்லாரும் சித்தம் செய்யறோம். இப்ப ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாம் தேவ சித்தத்தின்படி வராங்க. ஆனா இந்த ஊழியத்தை அவங்க கரெக்டா செஞ்சு முடிச்சாதான் அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? ஃபுல்லா தேவன் எப்படி விரும்புறாரோ அப்படியே டிட்டோவா செஞ்சு ஓட்டத்தை முடிச்சு மகிழ்ச்சியில அவங்களுக்கு சீயோன்ல அந்த இலக்கை தொட்டாதான் அவங்க எதை நிறைவேற்றினாங்கன்னு அர்த்தம்? பரிபூர்ண தேவ சித்தத்தை செஞ்சாங்கன்னு அர்த்தம். இல்லன்னா அவங்க சித்தம் செய்திருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒருவன் பரிபூர்ண தேவசித்தம் செய்யறான்னா அவன் வர்றது மாத்திரமல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து தேவசித்தம் செஞ்சாரு. அதுக்கு வசனம் சொல்லுகிறது, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தம் செய்ய இதோ நான் வருகிறேன். எங்க வந்தது? இந்த பூமியில வந்து ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் பிறந்தது. அது தேவ சித்தத்தின் துவக்கம். சரி, இப்ப கெத்சமனே தோட்டத்துல சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு மனுஷிகத்துல பேசிட்டு அடுத்த தெய்வீகம் போராடுது. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இதுதான் என்னது? பரிபூர்ண தேவ சித்தம். நமக்கு எது ரொம்ப ஈஸி? Heavenly messages. கன்னியின் வயிற்றில் குழந்தைய பிறக்கிறது ஈஸி, அப்படிதானே? ஒரு குழந்தை பிறக்கிறது ரொம்ப சிம்பிள், 10 மாசம் தான் ப்ராசஸ். அதுக்கு பிறகு அது 70 வருஷமா 60 வருஷமா இந்த உலகத்துல பாடுகள் நிந்தை என்னென்ன பாதையிலேயோ போகுது. அதுபோல இயேசுவினுடைய கல்வாரி தான் பரிபூர்ண சித்தம் நிறைவேற்றப்பட்ட இடம். பிதா அவர் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா தொட்டால் சுகம், பார்த்தால் சுகம், அற்புதங்கள், அப்படி பேசினா போதும், பார்வை அடைவாயாக, அவ்வளவுதான், உடனே நெஞ்சிரும், எல்லாரும் பார்வை கிடைச்சிடும். மரித்தவனை பார்த்து லாசருவே வெளியே வந்தா கல்ல பிச்சுட்டு வெளியே வந்துருவான். கல்ல திறந்து விட்டா போதும் வெளியே வந்துருவான். கட்டப்பட்டதோட வெளியே வந்துருவான். பாடையை தொட்டு வாலிபரையை எழுந்துருன்னா எழுந்துருவான். குஷ்ரோகியை தொட்டா சுகமாயிடும். எனக்கு சித்தம் உண்டு நீ. ஆனா இப்ப ஒண்ணுமே நடக்காது. இப்ப ஒண்ணுமே நடக்காது. பிதாவே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, அந்த புலம்பல் லெவலுக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த இடத்துல அந்த சிலுவைக்கு மரணத்துக்கு ஜீவனை கொடுத்ததுதான் நமக்கு ரட்சிப்புக்கு காரணம். அதுதான் பரிபூர்ண தேவ சித்தம். நீங்க எதுல இருக்கீங்க? சித்தத்தின் துவக்கத்திலையா, சித்தத்தின் முடிவிலையா? யோசிச்சு பாருங்க. பிதா யாரை நான் அனுப்புவேன்னு சொன்னாரு. அனுப்பிட்டு இடையில இவர் கேட்கிறாரு ஒரு இடத்துல, பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சவுண்ட் எங்க இருந்து வருது? மேல இருந்து. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். கரெக்டான சத்தம். ஆனா சிலுவையில கூப்பிட்டா ஒரு ரிசல்ட்டும் இல்ல. எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு எத்தனை பேர் தேவ சித்தத்தின் பரிபூர்ணத்துக்கு வந்திருக்கீங்க? அற்புதம் நடக்கணும்னா ரைட்டு, அதுவும் தேவ சித்தம் தான். ஆனா சிலுவையில தொங்கணுங்க, அதான் தேவ சித்தத்தின் பரிபூர்ணம். முடியுமா? சரி, அடுத்து
இந்த பரிபூர்ணம் வந்த பின்பு எப்படி இருக்கணும்? ஒரு சிலருக்கு இந்த பரிபூர்ணம் வந்துட்டா பணம் கூடிருச்சுன்னா கண்ட்ரோல் கிடைக்காது. இந்த வண்டியில கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஸ்பீடு கூட்டிடுவாங்க, அது பிறகு பிரேக் அடிக்கவும் தெரியாது, கண்ட்ரோல் பண்ணவும் தெரியாது, எங்கேயோ விட்டு எங்கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதே போல விசுவாசிகள் ஒரு சிலர்லாம் கிருபை வரங்கள் கிடைக்குது, தொட்டா சுகம் கிடைக்கும், ஜெபிச்சா சுகம் கிடைக்கும், அது பிறகு இவங்களுக்கு கண்ட்ரோலே கிடைக்காம சுயாதீன ஊழியனா நெஞ்சிடறான். டப்புன்னு இந்த அப்போஸ்தலர் ஐக்கியத்தை விட்டு வெளியே போய் ஊழியக்காரனா மாறிடுறான். அதுவும் தவறு. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிபூர்ணம் கிடைக்கும் போது தான் ரொம்ப கவனமா இருக்கணும். பரிபூர்ணம் கிடைக்கும் போதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கும் போதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் கிப்ட், கொஞ்சம் வரங்கள், கொஞ்சம் வல்லமை கிடைச்ச உடனே அது பிரதர் பெஞ்சமின் சொல்லுவார், ஏஜே பெஞ்சமின் ஆகார சொல்லுவார், ஆகாருக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்ன உடனே யார தூக்கி விட்டா? சாரால. கொஞ்சம் இருங்க, சும்மா கட்டிட்டே இருக்காது, அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் குழந்தைய பிறக்கல, கர்ப்பவதியா மாறிட்டான்னு உடனே யாரு க்ளோஸ்? சாராளுக்கு ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்க கூடாது. ஒரு பரிபூர்ணம் வரும்போதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் பணத்தை கொடுப்பாரு. ஒரு சில விசுவாசிகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்கிறாரு, தாறுமாறா செலவழிச்சு அழிச்சிட்டு திருப்பி வந்து பழைய சட்டையை போட்டு கோயிலுக்கு வரான். எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு லாட்டரி சீட்ல எத்தனையோ லட்சம் கிடைச்சுதான், நீங்க பேப்பர்ல கூட படிச்சிருக்கலாம். அவனுக்கு அதுக்கு பிறகு இந்த தமிழ்ல சொல்லுவான், அர்ப்பனுக்கு காலம் வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான். அதே மாதிரி ஒரு சில விசுவாசிகளுக்கு கர்த்தர் கவனிக்காம காசு கொடுத்துறாரு, அதோட இவன் சபையை விட்டே ஓடிடுறான். பிசினஸ் ஓடி போயிடுறான், இல்ல விட்ட பின்மாறிடுறான். வேலை கிடைச்ச உடனே, பணம் கிடைச்ச உடனே, நல்லா கல்யாணம் கட்டின உடனே ஒரே ஓட்டம் கோயிலை விட்டு ஓடிடுறான். கொஞ்சம் கிருபை கிடைச்ச உடனே நம்ம ஆளுங்க வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் வசதி கிடைச்ச உடனே பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. அப்படி போகவே கூடாது. அதனாலதான் பிரசங்கின் புஸ்தகத்துல சாலமோன் சொன்னாரு, சாரி நீதிமொழிகள் இல்ல 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, எனக்கு பரிபூர்ணம் கிடைச்சு நான் என்ன ஆயிடக்கூடாது? மறுதலிச்சிடக்கூடாது. நான் பரிபூரணம் அடைகிறது. நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூரணம் அடைகிறது நான் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத பிடிக்கும். எப்படி பரிபூர்ணம் அடைகிறதுனால நான் என்ன செஞ்சிடக்கூடாது? மறுதலிச்சு கர்த்தர் யாருன்னு கேட்கிற ஒரு ஆளா மாறிடக்கூடாது. ஒரு சிலருக்கு எல்லாம் பணம் கிடைச்ச உடனே பாருங்க கோயிலுக்கு வர்றதில்லை, அவங்க சுத்தமா வர்றதில்லை. அப்படி ரொம்ப பேர், அதுக்கும் நான் எவிடன்ஸ் வச்சிருக்கேன். எவ்வளோ பேர் பணம் கிடைச்ச உடனே அப்படியே போயிடுறாங்க, வேலை கிடைச்ச உடனே அப்படியே போயிடறான், நல்ல ஃபேமிலி செட்டில்மெண்ட் கிடைச்ச உடனே அப்படியே போயிடறான். அதுக்கு அவனுக்கு எல்லாம் கொடுத்தாரு. பரிபூர்ணம் அடைகிறதுனால நீ மறுதலித்து தேவன் யார் என்று என்ன செஞ்சிடக்கூடாது? கேட்கக்கூடாது. பரிபூர்ணம் இருக்கும்போது தான் ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் பாக்கெட்ல வச்சிருக்கவன் தான் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். தூங்கிடக்கூடாது, பிட் பாக்கெட் அடிச்சு போயிடுவான். அதே போல பரிபூர்ணம் இருக்கும்போது தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால தான் சொல்லியிருக்கிறது, பரிபூர்ணம் வந்தால் நீ எப்படி இருக்கணும். ஒரு சிலருக்கு பரிபூர்ணம் வந்தா மறுதலிச்சிடுறாங்க. அடுத்து உபாகமம் 28:47-48. பரிபூர்ணம் அடையும் போது தேவனை சேவிக்காமல் போனால் நீ குறைவுபடுவாய். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு. பாத்தீங்களா? சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது நீ என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை சேவிக்கணும். எல்லா கூட்டங்களுக்கும் வரணும். கர்த்தாவே எனக்கு காசு கொடுத்துட்டீங்க, வருமானம் கொடுத்துட்டீங்க, தொழில் கொடுத்துட்டீங்க, எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்துட்டீங்க. எல்லா நேரத்துக்கும் காலை மாலை கூட்டம், ஜெபம், ஊழியம், ஆத்தும ரட்சிப்பு, எல்லா வெளி ஊழியம் எல்லாத்துக்கும் நீ வரணும். ஆண்டவரை சேவிக்கணும். உனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறார், நீ சேவிக்கணும். அப்படி சேவியாமல் போனால் இந்த பரிபூர்ணம் என்ன செய்யும்? குறைவுபடும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்ததாக நம்ம முதல் வசனத்துக்கு வரலாம். ஆதியாகமம் 41:29. எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும். பரிபூர்ண விளைச்சல் உண்டாகும் போது யோசேப்பு அது என்ன செஞ்சான்? 31ஆம் வசனம். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போகும். பரிபூர்ணம் எல்லாம் ஒளிஞ்சு போகும். ஆனா அதுக்கு அவன் என்ன செஞ்சிருவான்? எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வைக்க சொல்லிட்டான். சேர்த்து வச்சுட்டான். கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாருன்னா நீ சேர்த்து வை. ஒரு சிலருக்குலாம் பணம் கிடைச்ச உடனே அம்மா வீடு, அண்ணன் வீடு, தம்பி வீடு, அவன் வீடு, இவன் வீடு எல்லாத்துக்கும் செலவழிக்கிறது. இந்த இங்க கூட ஒரு அம்மா ஏண்டா வந்து அன்னைக்கு அழுதுச்சு.
நான் சொன்னேன், நீ செஞ்சது தப்பு, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஃபாரின்ல இருந்திருக்கிறார், பணத்தை ஃபுல்லா அனுப்பிட்டே இருந்திருக்கிறார். கொஞ்சம் பணம் தான், அவனுக்கு சின்ன வேலை, அதுல தனக்கு போக மிச்சத்தெல்லாம் எங்க அனுப்பியிருக்கிறாரு, இங்க அனுப்பியிருக்கிறார். இந்த அம்மா சும்மா நல்லா அழகா இடுத்தி அவங்க அக்கா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லா செலவழிச்சாச்சு, அண்ணன் தம்பி ஃபங்க்ஷனுக்கு செலவழிச்சாச்சு, ஒரே ஆடம்பர வாழ்க்கை. ஒரு சிலருக்கெல்லாம் கைமாத்தா கடன் கொடுத்துருக்காங்க, ஒன்னும் வரல. இப்ப புருஷன் வேலை இல்லாம எங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டான். இங்க வந்துட்டு இத்தனை வருஷம் நான் இத்தனை லட்சம் அனுப்புனல, என்ன பண்ண முடியும்? இவங்க சும்மா டாம் டீமா அக்கா வீடு அங்க வீடு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கு. கொடுத்த கொஞ்சம் பேருக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவெல்லாம் ஓடி போயிட்டான், பாதி பேர் நிச்சயம் மாட்டேங்கிறான், கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டேன்டான். இப்போ புருஷன் கிளம்பு, பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு வெளியே போ, ஓடு. அன்னைக்கு இங்கதான் வந்துச்சு, இதுல வச்சுதான் நான் ஜெபிச்சேன். என்ன பண்றது, நீ புத்தி இல்லாம நடந்துட்ட. அவன் கஷ்டப்பட்டு உன்னை நம்பி நெஞ்சிருக்கான், பணத்தை அனுப்பியிருக்கான். நீங்க ஜாலியா சுத்திக்கிட்டு கிடைச்ச பணத்தை எல்லாம் சொந்தம் பந்தம் காலி பண்ணிட்டு இப்போ உட்காந்து அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போனா உங்க அம்மா வீட்டுக்கு ஓடுன்னு துரத்தி விட்டான். இவளுக்கு வேலையும் தெரியாது, சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது. பரிபூர்ணம் அடையும் போது நீ அதை சேர்த்து வச்சு குறைவான காலங்களுக்கு அதை என்ன செய்யணும், நீ யூஸ் பண்ணணும். எப்பவுமே அப்படி போய்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. காலம் அது ஒரு சைக்கிளிங் மாதிரி, சக்கரம், கால சக்கரம்னு சொல்லுவான். அது கூடும் குறையும், ஓட்டம் ஏறும் இறங்கும். நம்ம ஆளுங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. கேட்டா கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ல, முதல்ல கொடுத்தார்ல, புரியுதா? கர்த்தர் முதல்ல உனக்கு கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? வாரி இறைக்கிறது, எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு திருப்பி சோறு இல்லாம சுத்துறது கொடுக்கல. ஒரு சில கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ தரத்தரனா சுத்திட்டே இருக்கலாம், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் கொடுத்ததெல்லாம் அழிச்சிட்டு தரத்தரனா சுத்துறானே சுத்தும்பாரு. ஒரு சிலர் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரை நேரடியா வந்தாதான் ஒரு சிலர் எல்லாம் கீழ்ப்படிவாங்க. நீங்க அதுக்கும் கூட சம்பவங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு நாட்டுல திடீர்னு வெள்ளம் வந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, தம்பி வெள்ளம் வந்துருச்சு, எல்லாரும் வீட்டை விட்டு ஓடிட்டு இருக்காங்க, இருக்கிறத கிடைச்சு நீ என்ன செய்ய, கிளம்புன்னு சொல்லி. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எங்க உட்காந்துட்டான்? வீட்டுல உட்காந்துட்டான். வெள்ளம் வந்து எங்க வந்துருச்சு? வீட்டுக்கு வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு. பெட்டி படுக்கையில தூக்கிட்டு எங்க போய் உட்காந்துக்கிட்டான்? மாடியில் ஏறி உட்காந்துக்கிட்டான். திருப்பி வெள்ளம் வந்துச்சு. அப்ப போறவங்க போட்டு வந்துச்சு, நீ வர்றியா, ஏறிக்கோ, போயிடலான்னு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கொஞ்ச நேரத்துல வெள்ளம் கூடி போய் எங்க போயிட்டான்? தண்ணியில போய் அடிச்சு செத்தே போயிட்டான். செத்து போய் மேல போனானா. மேல போன உடனே கேட்டானா, நான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொன்னேன், கடைசியில நீ சாவடிச்சிட்டீங்களேன்னு கேட்டான். இல்லையே, நான் உனக்கு 3 ட்ரிப் ஆள் அனுப்பினே அப்படின்னாரு ஆண்டவர். 3 ட்ரிப் ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, வெள்ளம் வரப்போகுதுன்னு ஒருத்தனை சொல்ல சொன்னேன், உனக்கு ஓடி போன்னு ஒருத்தனை வச்சு சொல்ல சொன்னே, அதுக்கு நீ வரலன்னு உடனே நான் போட்டிங் அனுப்புனேன், உனக்கு ஒரு ஆள் அனுப்பி போட்ல ஏறி போன்னு, நீ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிலையா? அப்பதான் தெரிஞ்சது இது யாரு மூலமா வந்ததுதான். புரியுதா? அதனால பரிபூர்ணம் இருக்கும்போது கவனமா இருக்கணும். யோசேப்பு பரிபூர்ணம் வந்த உடனே தானிய பண்டகசாலைகளை கட்டி என்ன செஞ்சிட்டான்? சேர்த்து வச்சுட்டான். ஃபுல்லா விளைவில் 5ல் 1 பங்கை வரியா கொடுக்கணும்ட்டான். நம்ம 10ல் 1 தசமம் கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அவன் எவ்வளவு வாங்கினான்? 5ல் 1 வாங்கினான். 5ல் 50 மூட்டை விளைஞ்சிருச்சுன்னா 5 மூட்டை என்ன, 10 மூட்டை எங்க கொடுத்துடணும்? இங்க கொடுத்துடணும். நேரம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டான். ஸ்டோர் பண்ணி 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 7 வருஷமும் ஃபுல் ஸ்டோர் பண்ணான். அடுத்த மெலிஞ்ச பஸ் வருது, எதை விழுங்குறதுக்கு? செழிப்ப. 7 வருஷமும் அழகா ரேஷன் கடை வச்சு எதை கண்ட்ரோல் பண்ணிட்டான்? பஞ்சத்தை. அது மாதிரி கர்த்தர் கொடுப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம். நமக்கு இன்னைக்கு பரிபூர்ணத்தை கர்த்தர் பேசுகிறார். தேவன் பரிபூர்ணம் உள்ளவர். தேவனுடைய பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தினால் சபையை கர்த்தர் நிரப்புகிறார். கர்த்தாவே, ஒரு நிறைவின் தேவன் எனக்குள் ஒரு பரிபூர்ணத்தை உண்டாக்கும். ஆமென். உனக்குள் விளைவு பரிபூர்ணம் அடையட்டும். விசுவாசம், பரிசுத்தம் ஒரு நிறைவை, பரிபூர்ணத்தை அடையட்டும். ஆவியின் கனிகள் பரிபூர்ணத்தை அடையட்டும். தேவ சமூகத்தில் ஆனந்தம், சந்தோஷம், போராட்டங்களிலும் உபத்திரங்களிலும் சந்தோஷப்படுகிற பரிபூர்ணம் அடைகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தில் பரிபூர்ணம் உண்டு, ஜீவனின் பரிபூர்ணம் உண்டு, கிருபையின் பரிபூர்ணம் உண்டு,
தேவ சித்தத்தின் பரிபூர்ணம் உண்டு. இதெல்லாம் கர்த்தர் உங்கள்ட்ட இப்ப பேசி இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய பரிபூர்ணத்தினால் நீர் கிறிஸ்துவை நிரப்பினது போல கிறிஸ்து தன்னுடைய பரிபூர்ணத்தினால் சபையை நிரப்புகிறார். நானும் சபையில் இருக்கிறேங்க கர்த்தாவே. மணவாளனுக்கு ஏற்ற அந்த பரிபூர்ணத்தை இந்த நாட்களில் என்னுடைய வாழ்வில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நான் வெளிப்படுத்த எனக்கு அருள் செய்யும். என்னை பரிபூர்ணம் உள்ளவனாய் மாற்றும். எல்லாரும் ஜெபிப்போம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆமென். பரிபூர்ணத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார். நீ சேவிக்க வேண்டும். பரிபூர்ணத்தை கர்த்தர் நிறைவாய் தருவார். நீ அதை சரிப்படுத்த வேண்டும். நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள பரிபூர்ணம் இருக்கிறது? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்தது. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசம் பரிபூர்ணத்தை சந்தித்து விட்டதா? உனக்குள் ஆரம்பித்த விசுவாசத்தை துவக்கினாரே, அதை முடிக்க வரப்போகிறார். விசுவாசத்தை துவக்கினவர் விசுவாசத்தை முடிக்க வரப்போகிறார். உன்னுடைய விசுவாசம் பரிபூர்ணத்தை சந்தித்து விட்டதா? உன்னுடைய பரிசுத்தம் பரிபூர்ணத்தை சந்தித்து விட்டதா? உனக்குள்ளே தேவனுடைய குணங்கள் பரிபூர்ணம் அடைந்து விட்டதா? கர்த்தருடைய சமூகத்தில் நீ களி கூறுகிறாயா? தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். உனக்குள் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதா? ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை நினைத்திருக்கிறாரே. கர்த்தருடைய ஜீவன் உனக்குள் எவ்வளவு ஆளுகை செய்கிறது? அது பரிபூர்ண ஜீவன். கிருபை உனக்குள் எவ்வளவு வேலை செய்கிறது? கிருபையின் பரிபூரணம். போராட்டங்களை கண்டு பயப்படாதே, விழுகையை கண்டு பயப்படாதே. விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கிருபையின் பரிபூர்ணம் என்னை தூக்கி நிறுத்தும். இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் தேவ சித்தம் அல்ல, தேவ சித்தத்தின் பரிபூர்ணத்துக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, நான் 1 நிமிஷம் தர்றேன். இதுல எது உங்களுக்கு குறைவா இருக்கோ அதை பரிபூர்ணமாய் கேளுங்கள். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தில் நான் பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறேன். கிருபை விஷயத்தில் பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறேன். தேவ சித்த விஷயத்தில் நான் பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறேன். ஆவியின் கனி எதுல உங்களுக்கு குறைவு இருக்கோ அந்த குறைவை, அந்த லாக்னஸ் சரிப்படுத்துங்க. பூர்ணமாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். எந்த குறைவோ அதை கர்த்தர் நிரப்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பரிபூர்ணத்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களில் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிபூர்ணம் அடைந்தவர்களை சேர்க்க இயேசு வரப்போகிறார். அதனாலுக்கு என்று தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். ஜெபம்.